குழந்தை வரம் வேண்டி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கையை பின்புறம் கட்டிக்கொண்டு முழங்காலிட்டு மண்சோறு சாப்பிட்ட நூதன நேர்த்திக்கடன் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே உள்ள சித்தர் கோவிலில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் பரதேசி ஆறுமுகசாமி சித்தர் கோவில் உள்ளது. பரதேசியாக வந்த ஆறுமுகசாமி என்ற சித்தர் இந்த ஊரில் தங்கி இருந்து இப்பகுதி மக்களுக்கு தன் யோக சக்தியால் தீராத நோய்களை தீர்த்தும் குழந்தை பாக்கியத்தையும் அருளியதாக இப்பகுதி மக்கள் நம்புகின்றனர். இதனால் அவர் ஜீவசமாதி அடைந்த ஆடி அமாவாசை தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி அமாவாசையையொட்டி 180வது குரு பூஜை விழா களை கட்டியது. திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நூற்றுக்கணக்கான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி நூதன வேண்டுதலில் ஈடுபட்டனர். ஆறுமுகசாமி சித்தருக்கு படையலிட்ட பிரசாதத்தை சன்னியாசிகளுக்கு படைத்து அதனை குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் பயபக்தியுடன் சேலை முந்தானையில் தானம் பெற்று அங்குள்ள குளக்கரை படியில் அந்த பிரசாதத்தை வைத்து மண்டியிட்டு கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு வாயால் கவ்வி எடுத்து சாப்பிட்டனர். கடந்த ஆண்டு மண்சோறு சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நீண்ட நாட்களாக குழந்தையில்லா தம்பதிகள் பலர் நவீன மருத்துவத்தை நாடி சிறப்பு சிகிச்சைகளின் மூலம் குழந்தை பெற்று வரும் நிலையில் இன்றும் தெய்வ நம்பிக்கையில் குழந்தை வரம் வேண்டி பெண்கள் தங்களை வருத்திக் கொண்டு மண்சோறு சாப்பிடுவது வியப்பை ஏற்படுத்தியது. அதேபோல நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி கோயில்களில் உள்ள ஆயுதங்களை காவிரி கரைக்கு எடுத்து வந்து சுத்தம் செய்து வழிபட்டனர். பக்தர்கள் பலர் தங்களது தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நம்பிக்கை என்ற ஒற்றை சொல் உள்ளவரை நம்மவர்களின் பக்தி பரவசம் தொடரவே செய்யும். பாலிமர் செய்திகளுக்காக போலூர் செய்தியாளர் பிரேம்குமார், புவனேஸ்வரன் மற்றும் வேல்ராஜ்.